எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த உமது பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை தியானம் அனைத்தும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் சபையின் போதகருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கொண்டு வந்திருக்க ஒரு செய்தி, 3 காரியங்கள். அந்த 3 காரியங்களில் 3 காரியங்கள் கிழிஞ்சது போ அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. 3 காரியங்கள். ஒன்று, ஒரு 3 ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அவங்கள. 3 பவன். ஒன்று கையேந்தி பவன், இன்னொன்று பையேந்தி பவன், இன்னொன்று மெய்யேந்தி பவன். ஹல்லேலூயா. ஒன்று கையேந்தி பவன், இன்னொன்று பையேந்தி பவன், இன்னொன்று மெய்யேந்தி பவன். இந்த 3 காரியமாக எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையேந்தி பவன் என்று சொல்லும்போது அதில் 3 காரியம். ஒன்று பயிற்சி, அயற்சி, முயற்சி. பயிற்சி, அயற்சி, முயற்சி. அடுத்தது பையேந்தி பவன். அதில் என்ன பார்க்குறோன்னா, பிரிவு, பரிவு, உறவு. பிரிவு, பரிவு, உறவு. அந்த 3ஐயும் அதில் நம்ம பார்க்குறோம். 3வது அந்த மெய்யேந்தி பவன். அதில் 3 காரியங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதில் பெருமை, உரிமை, அருமை. பெருமை, உரிமை, அருமை. இந்த 3ஐயும் 3 சம்பவங்களின் அடிப்படையில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பைபிளில் ஒரு 3 சம்பவங்கள், 3 காரியங்கள் நடக்கிறது. அதில் முதல் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தாரே, அதுதான் கையேந்தி பவன். ஹல்லேலூயா. அங்கே என்ன இருந்துச்சுன்னா, யார் கையேந்தினாங்க? மக்களும் ஏந்தவில்லை, கடவுளும் ஏந்தவில்லை, ஆனால் சீஷர்கள் ஏந்தினார்கள். சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்க? கையேந்தினாங்க. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொன்னது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க சொன்ன 2 காரியம். ஒருத்தர் போதாதே, எங்ககிட்ட இருக்கிறது போதாதே, கையேந்துறாங்க. கையேந்தி பவன்னா என்ன? கையை ஏந்திட்டே இருக்கிறது. எப்போ பாரு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம கையேந்திரத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கையை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கை சேர வேண்டும், கை கொடுக்க வேண்டும், நமது கரத்திலிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்பொழுதும் கையேந்தி கொண்டிருப்பது. எங்களால் முடியாது, எங்களால் நடக்காது, எங்களால் இது ரொம்ப சாத்தியமே இல்லை, இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற சீஷர்கள் ஒருவர் என்ன சொன்னார் என்றால், போதாதே. இன்னொரு என்ன சொன்னார்? எம்மாத்திரம். ஒன்று பத்தாது, கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எங்ககிட்ட இருக்கிறது அது எம்மாத்திரம், ரொம்ப சொற்பம் இது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் மத்தேயு 4:16 வாசிக்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னது. இதை இன்னொரு நற்செய்தி நூலாகிய யோவான் 6ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கலாமா? யோவான் 6:7-9. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆனாலும் அது எம்மாத்திரம். இருப்பதிலும் குறை, இல்லாததில் குறை. இல்லைனாலும் குறை, சரி இருக்க, இதை வச்சு ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அற்புதத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை என்ன என்பதை அறியாதவர்களாக இது நடக்குமோ நடக்காதோ
நடக்கக்கூடுமோ, இதை இப்பொழுது செய்வாரோ, இனிமேல் தான் செய்வாரோ, இல்லை அன்றுதான் செய்தார் இன்றைக்கு எப்படி செய்வார், பல எண்ணங்களிலே நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். சீஷர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். இருக்கிறது ஆண்டவரே, அது எம்மாத்திரம். இன்னொருவர் சொல்லுகிறார், போதாதே, இவ்வளவு அமௌண்ட் இருந்தால் கூட பத்தாதே ஆண்டவரே, எப்படி இதை நாம் இவர்களுக்கு கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ கிவ். முதல்ல நீ செய். நான் செய்யணும் நினைக்காத, நீ முதலில் கொடு. ஆகையால் தான் ஒரு தேவ மனிதர் அழகாக சொல்லுகிறார், இங்கே பெற்றுக்கொள்வதில் ப்ரொவிஷன், there is no scarcity in provision. எப்படி சொல்கிறாரு? நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு கொடுக்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பகிர்ந்து கொடுப்பதில் தான் பிரச்சனை. அவர் எப்படி சொல்கிறாரு? ஒன்லி இன் டிஸ்ட்ரிபியூஷன். த ப்ராப்ளம் இஸ் நாட் இன் ப்ரொவிஷன் பட் இன் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொவிஷனில் பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ப்ராப்ளம். டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்னா என்ன? ஒருவருக்கு கொடுத்து மற்றவருக்கு கொடு என்று சொல்லியிருப்பார். அவர் பையிலே வச்சுருந்தாருன்னா மற்றவங்க கையேந்திர மாதிரி ஆகிடும். அப்போ அவர் கொடுக்கவில்லை, அல்லது பெற்று கொடுக்கிற பாக்கியம் உனக்கு இல்லை, ஆண்டவரிடம் பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மனம், எண்ணம் இல்லை. ஆகையால் அந்த முதல் பிரச்சனையே என்னன்னா, இருப்பது போதாது, இருந்தாலும் அது எம்மாத்திரம். என்கிட்ட எதுவுமே இருந்தாலும் போதாது, அது அப்படியே இருக்கிறது கூட அது எம்மாத்திரம் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருப்பது போதும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த சிறியதை வைத்து அவர் பெரிதாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நிறைவாக்க வல்லவர் என்ற எண்ணம் இருந்தால் நீங்களே போஜனம் கொடுங்கள் என்ற போது அவர்கள் போஜனம் கொடுக்க முற்பட்டு இருக்க வேண்டும். பிரயத்தனம், பிரயாசம், முயற்சி, அதற்குண்டான பயிற்சி அது அங்கே இல்லாமல் போனது. ஆகையால் தான் முதலில் ஆண்டவர் பயிற்சியாய் சொன்னது என்ன என்றால், நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ ட்ரை, யூ டூ இட், யூ ஸ்டார்ட். நீயே அதை செய், நீயாக பயிற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை பயிற்சிவிக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்கு பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தான் அவர்கள் எம்மாத்திரம் என்று சொன்னபோது அதில் 2 விஷயம் பாருங்கள். இதே சம்பவத்தை மார்க்கு நற்செய்தி நூலிலே 6:35 என்ன சொல்லுகிறது? யாராவது சத்தமாக வாசிங்க. மார்க்கு. வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். பாருங்க, எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் நமக்கு தெரியும். முதல்ல எடுத்த உடனே நமக்கு என்ன தெரியுது? இது வனாந்தரம், நமக்கு இருப்பது வனாந்தரம், நான் வாழ்கிற இடம் வனாந்தரம், நாம் பணி செய்கிற இடம் வனாந்தரம், நான் பெற்றிருக்கிறது எல்லாமே வனாந்தரம் என்ற வனாந்தரம் என்ற எண்ணம் முதலில் நம்மை விட்டு போக வேண்டும். அல்லது வனாந்தரம் இருந்தாலும் அதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனப்பக்குவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அதே மார்க்கு 6:39 பாருங்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக கர்த்தர் ஆண்டவருக்கு தெரிந்தது பசும்புல், சீஷர்களுக்கு தெரிந்தது வனாந்தரம். ஹல்லேலூயா. ஒரே இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. ஆண்டவருக்கு வனாந்தரம் தெரியவில்லை. இந்த வனாந்தரத்தில் அமர வையுங்கள் என்று சொல்லவில்லை. பசும்புல்லின் மேல் அங்கும் பசும்புல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. உன் வனாந்தரத்தில் பசும்புல் உண்டு. நீ வனாந்தரத்திலே உன்னால் விநியோகிக்க முடியும். வனாந்தரத்திலே நீயும் போஜனம் கொடுக்கலாம். நீ கையேந்தி கொண்டிருக்காதே. முதலில் நான் கொடுத்த பயிற்சி போதாதே என்ற அயற்சியில் விழுந்து விடாதே, சோர்வில் விழுந்து விடாதே, அவநம்பிக்கையில் விழுந்து விடாதே, அவிசுவாசத்தில் விழுந்து விடாதே. அயற்சி உன்னை விட்டு போக வேண்டும். பயிற்சியை நீ முற்பட்டால், பயிற்சியை ஏற்றுக்கொண்டால், பயிற்சியை செய்ய ஆரம்பித்தால் அயற்சி என்பது நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அயற்சி என்பது இல்லாமல் போக வேண்டும் என்றால் பயிற்சியை நீ மேற்கொள்ள வேண்டும். கடவுள் உன்னை பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அயற்சிக்கு பின்பு முயற்சி, அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அற்புதம் நடந்தது.
முயற்சியில் இறங்காமல் அற்புதம் இல்லை, முயற்சியில் ஈடுபடாமல் அற்புதம் இல்லை, முயற்சி செய்யாமல் நம்முடைய வாழ்வில் அற்புதம் இல்லை, முயற்சி செய்யாமல் கொடுக்க முடியாது, முயற்சி செய்யாமல் எதுவும் உன் வாழ்வில் நடைபெறாது. நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முயற்சி, அந்த முயற்சிக்கு முன்பாக நம்முடைய அயற்சியை தூக்கி எறிய வேண்டும். அந்த அயற்சியை தூக்கி எறிவதற்கு முன்பாக அவர் கொடுத்த பயிற்சியை மறந்துவிடக்கூடாது. நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ சர்வ், யூ கிவ். உங்களை, நம்மை அவர் பயிற்சிவிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். பயிற்சிவிக்கும் ஆண்டவர், பயிற்சிவிக்கும் ஆண்டவர். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். பில்லி கிரஹாம் அவருடைய பிரசங்கம், அது ஒரு சான் ஹோம் என்கிற இடத்திலே ஒரு பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கிருந்து அவர் அடுத்து கலிஃபோர்னியா செல்ல வேண்டும். அந்த பிரசங்கத்திலே என்னென்னா, அவர் ஒரு சிறிய ஒரு கதை, ஒரு ஓமையை சொல்லுகிறார். பில்லி கிரஹாம் சொன்ன கதை, அது குட்டி கதை. அது என்ன என்றால், ஒரு ஊரில் ஒருத்தன் பயங்கரமான பலசாலியாக இருந்தவன் ஒவ்வொரு ஊருக்கும் போனால் சவால் கொடுப்பான். எப்படி சவால் என்றால், ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுமையாய் அதை என்ன பண்ணுவோம், பிழிஞ்சு எடுத்துட்டு, இப்போ சேலஞ்சு, இதுக்கு மேலே 2 சொட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு $1000. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, யாருமே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. $1000 எவ்வளோ, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல கூட யாருமே ஜெயிக்கலை. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட இறங்கலை. கலிஃபோர்னியாவுக்கு வந்தப்போ அங்கேயும் அதே சேலஞ்சு கொடுத்தானா. அவன் கொடுத்த போது ஒருத்தர் ஒல்லியாக விடன்னு ஒருத்தர் வந்தார். நான் ட்ரை பண்ணுறேன்னாரு. இவனுக்கு ஒரே சிரிப்பு. இவர் ஆள் பார்த்தாலே இப்படி பல்லி மாதிரி இருக்கார், இவர் எங்கேருந்து இதை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்ததும் அவர் அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படி பொழிஞ்சுதான் 6 சொட்டு வந்துதான். இவன் மிரண்டு போயிட்டான். என்னையா இது 6 சொட்டு, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, நீ எங்கேருந்து வர? அவன் உடனே சொன்னான், நான் எங்கள் சர்ச்சில் கணக்கு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ட்ரெஷரர். எப்படி? நான் எங்கள் சர்ச்சில் நான் தாங்க பொருளாளர், இந்த மாதிரி நிறைய முறை புழிஞ்சு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா. எப்பொழுதும் நம்மிடம் இருப்பது இல்லை என்ற எண்ணத்தோடே இருப்பது. இல்லை என்றால் இன்னும் இதிலேயே ஓட்டிடலாமா, இதையே இன்னும் புழிஞ்சு எடுத்துடலாமா அப்படின்னு நினைக்காத. சிறுக நாம் சிறுக அவர் பெருக. அப்போ தான் குறைவுகள் நிறைவாகும். ஏனென்றால் அவர் நிறைவானவர், நாம் குறைவுள்ளவர்கள். நாம் சிறுக அவர் பெருக வேண்டும். நம்முடைய குறைவு அது நிறைவாகும். ஹல்லேலூயா. ஆகையால் குறை சொல்லி கொண்டிராமல், குறைகளையே பேசிக்கொண்டிராமல் இவ்விதமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது டோக்கியோவில். அதுக்கு பேர் ஆரஞ்சு டே செங்காவா. அதோட பேர் என்ன? ஆரஞ்சு டே செங்காவா. அந்த ஹோட்டல் என்னென்னா, அதில் எல்லாருமே ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க பரிமாறுவாங்க. அந்த பரிமாறுகிறவர்கள் எல்லோருமே மறதி நோயாளிகள், டிமென்ஷியா பேஷண்ட்ஸ். எப்படி இருக்கும்? ஆர்டர் பண்ணது வரும், நீ வடை சொன்னீங்கன்னா அவன் போண்டா கொண்டாந்து வைப்பான். ஏன்னா எல்லாமே மறதி நோயாளிகள். அவங்க தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு என்னென்னா த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் அப்படின்னு பேர். தவறுதலாய் நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் அது உனக்கு கிடைக்காது. அதனால் அந்த ஹோட்டல் பேர் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள். என்றைக்கும் டோக்கியோவில் இருக்குது. 12 இருக்கைகள் உள்ள ஒரு ஹோட்டல் அது. அந்த டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் தான் கொண்டு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. எல்லாருக்குமே தப்பானது தான் வரும். அந்த டேபிளுக்கு வர வேண்டியது இந்த டேபிளுக்கு போவோம், இந்த டேபிளுக்கு வர வேண்டியது அந்த டேபிள். இதை எதற்காக அதை ஆரம்பித்தார்கள் என்றால், அந்த மறதி நோயாளிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மறதி நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பயிற்சி. அப்போ சாப்பிட்றவங்க கதி என்ன? அது என்னென்னா, அவர்களுக்கும் பயிற்சி. எனக்கு எது கிடைக்கிறதோ அதை திருப்தியாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆர்டர் பண்ணுறது வராது. நம்முடைய வாழ்க்கையும் த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். எல்லாருமே பாருங்கள், நான் இது படிக்கணும்னு நினச்சேன், யாராவது படிச்சிங்க? நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், அங்கே யாராவது போனீங்க? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், யாராவது கல்யாணம் பண்ணிக்கிங்க? நிச்சயமாக நடக்காது. த லைஃப் இஸ் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். அது நிச்சயம். ஏனென்றால் அவருடைய தீர்மானம் அனாதி தீர்மானம், அவருடைய சித்தம் அது நமக்கானது. அவர் கொடுக்கும் பயிற்சி நமக்காக. அவரை கொண்டிருந்தால் அயற்சி இல்லை, முயற்சி இருக்கும், அது திருவினையாக்கும். ஹல்லேலூயா.
அந்த முயற்சி திருவினையாக்குவதற்காக. அதனால் நமக்கு எது கிடைக்கிறதோ போதுமென்ற மனதோடே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வசனம். ரிட்டர்ன்லேருந்து படிக்கணும். மிகுந்த ஆதாயம் வேணும்னா அதுக்கு தேவ பக்தி வேணும். அந்த தேவ பக்தி எப்படி இருக்கணும்னா போதுமென்ற மனதோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போதுமென்ற மனம் இருந்தால் நாம் எதை பெற்றாலும் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம். நம்ம எத்தனை நாள் வெள்ளை சட்னி கொடுக்கலன்னா எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க. நான் இந்த ஹோட்டலுக்கே இந்த சாம்பாருக்கு தான் வரேன், என்ன இவ்வளோன்னு கொடுக்குறியன்னு நம்ம கேட்குறோமே. அது அல்ல. இங்கே அவர்கள் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளும் பயிற்சி, பெற்றதில் மகிழும் பயிற்சி, அதே போல் மறதியிலிருந்து வெளிவர அவர்களுக்கு பயிற்சி. த ஆரஞ்சு டே செங்காவா அந்த முதல். ரெண்டாவது பையேந்தி பவன். இந்த பையேந்தி பவன் என்று வரும்போது அங்கே எதை நாம் பார்க்கிறோம் என்றால் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். எப்படி பார்க்கிறோம்? எடுத்த உடனே சொன்னார், நானும் மீன் பிடிக்க போகிறேன். போதும், முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் போட்டாங்க. அவரும் உள்ளே போனார். கல்லறை திறந்து போச்சு. நானும் உள்ளே போய் பார்த்தா அவர் இல்லை. உயிர் தெழுந்ததாக தேவதூதன் சொன்னதையும் கேள்விப்பட்டாகிவிட்டது. மகதலேனா மரியாள் அடித்து சொன்னார், அவர் உயிர் தெழுந்து விட்டார். நான் தேவதூதன் சொன்னதையே நேரில் கண்டு விட்டேன் என்றெல்லாம் கேள்விப்பட்டாயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய குருடி அப்படின்னு போயிடுவோம். இனிமே மீன் பிடிக்க போயிடுவோம். பார்த்தீங்களா? நாம் ஒப்பு கொடுத்ததை மறந்து விடுவோம். பேசிய வார்த்தைகளை மறந்து விடுவோம். ஜெபித்த ஜபங்களை மறந்து விடுவோம். ஆராதித்த துதிகளை மறந்து விடுவோம். கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுவோம். எல்லாவற்றையும் மறந்து விடுவது. இனிமே நான் என் வேலையை பார்க்குறேன். பேதுருவே அப்படித்தான் செய்தார். அவர் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலே அவரை எவ்விதமாக மறுதலித்தார். மறுதலித்ததை திரும்பி பார்த்தார். மனங்கசந்து அழுதவர் தான். எல்லாம் நடந்தது. பேதுரு யோவானை காட்டிலும் அதிவேகமாய் ஓடிப்போய் கல்லறைக்கு உள்ளே இறங்கி சென்று அவருடைய சீலை தனியே பிரித்திருப்பதையெல்லாம் பார்த்தவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். நம்முடைய மனநிலை அப்படித்தான் உள்ளது. மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்க போனவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்து கேட்டார், என்னப்பா உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை என்றார்கள். திரும்ப பாருங்க, அங்கே போதாது ஏமாத்திரம், இங்கே என்னது? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்ககிட்ட என்ன இருக்க போகுது? அதனால தான் நாங்கள் மீன் பிடிக்கலான்னு போனோம். ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட பையேந்துறாங்க. அதனால தான் 153 மீனை பையில் போட்டு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 153 மீன்களை பையில் போட்டு கொடுத்தார். இவர்கள் இன்னும் கையேந்துகிறவர்களாக இருந்த சீஷர்கள் பையேந்துகிறவர்களாகத்தான் மாறினார்களே ஒழிய மெய்யேந்த வேண்டும். மெய் என்றால் உடல், மெய் என்றால் சரீரம், மெய் என்றால் இந்த வாழ்வு, மெய் என்றால் இம்மை. அதை ஏந்தி கொண்டிருக்கிறோம். இனி என்ன என்று கேட்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் நாம் இந்த இரண்டையே ஏந்தி கொண்டிருப்போம். அது அல்ல. அப்போ மெய்யேந்துகிறவர்களாக மாறுவதற்கு முன்பாக இவர்கள் பையேந்தி, அந்த பையேந்தி பவனில் தான் நம்ம இதை பார்க்குறோம். எல்லாமே பாருங்கள், 38 ஓமைகள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 38 ஓமைகளிலே 16 ஓமைகள் இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்தும் அந்த சொத்தை குறித்து தான் இருக்கும். 16 parables about money. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நற்செய்தி நூல்கள் 4லும் 10 வசனத்துக்கு ஒரு முறை அதை ரேஷியோ பிரிக்கிறாங்க ஆய்வாளர்கள். 10 வசனத்திற்கு ஒரு முறை பணத்தை குறித்துத்தான் ஏதேனும் ஒரு எப்படி அது சம்பந்தப்படும் வகையிலே பணத்தை குறித்த செய்தியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்திலே 500 வசனங்கள் ஜபத்தை குறித்து, 500க்கு மேலான ஜபங்கள், அதை 500க்கும் மேலான வசனங்கள் ஜபத்தை குறித்து, 500க்கும் கீழான வசனங்கள் விசுவாசத்தை குறித்து, ஆனால் பணத்தை குறித்து 2000 வசனங்கள் உள்ளன. பார்த்தீங்களா? எதுதான் நமக்கு பேஸுன்னா அதுதான் பணம். அந்த
பணம் என்று வரும்போது, செல்வம் என்று வரும்போது நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். உடனே ஒன்று பற்றாக்குறை பேசுவது, இல்லை என்றால் இருந்தாலும் போதாது என்று பேசுவது, அடுத்து அது பெருகச் செய்கிறவர் என்பதை மறந்து விடுவது, பெருகச் செய்தவரை மறந்து, நமக்காக உயிர்த்தெழுந்தவரை மறந்து மீண்டும் பழைய தொழிலுக்கே சென்று விடுகிறேன் என்ற மனநிலை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால தான் இவ்வளவு 2000 வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலில் பிரிஞ்சு போயிட்டாரு. போதும், 12 பேரும் அவர் பின்னாலேயே சுற்றணும். அதில் ஒருத்தன் போய் செத்தே போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து 11 கூட 12 மாற்றும் ஒரு வேலையை பேதுரு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் முதலில் கையேந்தியவர், பின்பு பையேந்தியவர், மெய்யேந்திய நிலைக்கு வரும்போது அவர்தான் 12 சீஷர்களில் ஒருவர் குறைவாய் இருக்கிறார் என்பதை நிறைவாக்க 12 மாற்றினார். ஆகையால் பிரிவு, முதல்ல பிரிவு, அவசர முடிவு, பல சமயங்களில் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நிறைய இடங்கள் அப்படிதான். அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. அற்புதம் கிடைக்கும் என்று ஜெபிப்பதற்கு முன்பாக எதிர்பார், அது நடக்கும். சுகமடைய விரும்புகிறாயா என்று எதற்கு கேட்டார்? முதல்ல உனக்கு விருப்பம் இருக்கணும். நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் அற்புதம் நடத்துவேன், நான் உனக்கு வாரி வழங்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் சரி, உனக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். அதனால தான் அவங்க நிச்சயமாக அந்த பிரிவை பார்த்தபோது கூட ஆண்டவர் அதை குறித்து எந்த ஒரு பாதிப்பையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. மீன் பிடிக்க போறியா, போப்பா. ஏனென்றால் இரா முழுதும் ஒன்றும் அகப்படவில்லை. விடியற் காலமான போது கரையில் நின்றார். ஹல்லேலூயா. Think about your night and also think about the dawn where Jesus stands for you. அந்த விடியற் காலமான போது இயேசு கரையில் நிற்கிறவர் என்ற விசுவாசத்தோடு படுத்துக்கொள். நீ தூங்குவதற்கு முன்பாக ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அதிகாலையிலே அவர் நம் கரையில் வந்து நிற்கிறவர். இரவு முழுவதும் அகப்படாமல் போகலாம், 2024 முழுவதும் அகப்படாமல் போகலாம், 2025 அவர் கரையில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த முதல் மாதத்திலேயே திரும்பவும் மீன் பிடிக்கிற என்ற எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் கரையில் நிற்கிறவர். ஹல்லேலூயா. நீ ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சமைத்து கொடுக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது எந்த கடவுளுக்காவது எங்கேயாவது அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு? நம்ம ஆண்டவர் மாத்திரமே சமைத்து கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி பண்ணணும், இவ்வளோ நெய் ஊற்றணும், இதை பண்ணணும் கற்றுட்டு வரான். மொத்தமாக கொண்டு போய் அதில் கொடுக்குறான். அதுவும் அவர் கூப்பிட்டு சொன்ன மாதிரி அவருக்கு வாழைப்பழம் பிடிக்கும், இவருக்கு வடை பிடிக்கும், இவருக்கு பொங்கல் பிடிக்கும் அப்படின்லாம் கடவுளுக்கு செஞ்சு கொடுக்குறான். நம்முடைய கர்த்தர் அழகாக அப்படி ஒரு தண்டூரி ஃப்ரை போட்டு அந்த காலையில், அதுவும் கறி நெருப்பு, அந்த கறி நெருப்பு போட்டு செய்வது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்கள். இப்போ மற்ற படங்கள்லாம் பார்க்குற மற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி கையை காட்டி சங்கன்னு மியூசிக் போட்டோன்னு ஒரு ஸ்டவ் வரும், அதானே? அப்படி வரலையே. இவரே போய் சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை பற்ற வச்சு அதில் மீனை பெரட்டி கையில் கொடுக்குற ஒரு கடவுள் இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும்? திமிராக தான் இருப்பீங்க. சமைத்து கொடுக்கிற ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் போனால் நாம் சமத்து அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவன் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். ஏனென்றால் மற்றவரை ஏமாற்றி பிழைப்பதற்காக சில இடங்கள், சில இயக்கங்கள். நம்மளது அப்படி இல்லை. நம்முடைய இறையில் கற்றுக்கொள்ளுகிற இடம் வேறு. ஏனென்றால் யோசிச்சு பாருங்களேன், மடத்தில் கொண்டு போய் சேருவாங்க. காஞ்சி மடத்தில் போய் ஒரு பையன், குட்டி பையன், நம்ம அம்பி ஒருத்தன் போய் காஞ்சி மடத்தில் போய் சேர்ந்தான். உடனே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். வேத பாராயணம் எல்லாம் முடிந்து வந்த உடனே கேட்டார் மாமா, என்னடா அம்பி காஞ்சி மடத்தில் படித்து எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா படிச்சிருப்பியே அப்படின்னு.
ரொம்ப நல்லா இருந்தது மாமா அப்படின்னு அவனும் பதில் சொன்னான். பாராயணம்லாம் படித்தேன். என்னடா கற்றுண்டே? உடனே அவன் சொன்னான். எப்படி சொன்னான்னா, நம்ம ஆற்றுல நெய்யை பருப்பில் போடணும், அவாத்தில் நெய்யை எதில் போடணும், நெருப்பில் போடணும். அதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல அரிசியை ஒலையில் போடணும், அவாத்தில் அரிசியை தலையில் போடணும். இதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ஆற்றுல பூசணிக்காயை கூட்டில் போடணும், அவாத்தில் ரோட்டில் போடணும். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்கலாம் பாருங்க. நம்மெல்லாம் இதை பண்ணுவோம், அவங்களெல்லாம் அதை பண்ண வைப்போம். அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கின்ற பயிற்சி அது அளவிட முடியாத ஒரு பயிற்சி, உன்னதமான ஒரு பயிற்சி, உயர்ந்தது ஒரு பயிற்சி. நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று கொடுக்கிற பயிற்சி. அது மட்டுமல்ல, நீ சோர்ந்து போய்விட்டாயா, மீண்டும் மனம் மாறி உன்னுடைய தொழிலுக்கே போகிறாயா, சமைத்து கொடுத்து உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் கையேந்தினாலும் உன்னை விடுவதில்லை, பையேந்தினாலும் உன்னை விடுவதில்லை. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். நம்முடைய அயற்சி எல்லாமே என்னுடைய பிரிவு. அந்த பிரிவை பார்த்தபோது கடவுளுக்கு வந்தது பரிவு. பரிவினால் உன்னை அழைத்து உனக்கு சமைத்து கொடுத்து என் ஆடுகளை மேய்க்கிறாயா, மேய்ப்பாயாக என்று சொல்லி, இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த பரிவு, அந்த பரிவின் மூலமாகத்தான் என்ன கிடைச்சது? எழுதுனீங்களா இல்லையா? உறவு. கடவுளோடு நாம் வைக்கின்ற உறவு எப்பொழுது கிடைக்கும் என்றால், பிரிவினால் அது போய்விடாது. ஏனென்றால் பிரிவுக்கும் உறவுக்கும் நடுவில் நம் கர்த்தர் பரிவுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பரிவு அது உறவை பலப்படுத்தும். அதனால தான் ஒரு ஹார்ட் அட்டாக் கிரில் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. என்னது ஹார்ட் அட்டாக் கிரில்? என்னங்க இப்படியெல்லாம் கூட ஹோட்டல் இருக்கா? ஆன்லைனில் வரும், நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவே காட்டுவேன். அந்த ஹோட்டல் இப்போவும் இருக்குது. அந்த ஹோட்டலுடைய ஃபோட்டோ, அங்கே உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்கலாம் பார்க்கலாம் நீங்கள். இது என்னென்னா இருதயத்திற்கானது. இருதய பலவீனத்தினால் இருதய மாரடைப்பு வருகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு ஹோட்டல், அதுக்கு பேரே ஹார்ட் அட்டாக் கிரில். அங்கே வேறு ஒரு பர்கர் ஒன்று வைக்கிறான். அந்த பர்கருடைய பேர் என்னென்னா குவாட்ரிபிள் பைபாஸ் பர்கர்னு பேர். அது 4 இவ்வளோ பெருசு இருக்கும். 150 கிலோ எடையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான். அதை இது இன்றும் நடக்கிறது. அதுக்கு அந்த ஹோட்டல் பேர் என்னது? ஹார்ட் அட்டாக் கிரில். அங்கே நிறைய பேர் குண்டு குண்டாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அவர்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதை எச்சரிப்பதற்காக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறான். இருதயம் மிக முக்கியமானது. இருதயம் இருந்தால்தான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நன்றாக இருக்கும். ஏனென்றால் உன் இருதயத்தில் வாசம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை நீ கெடுத்து போடக்கூடாது. ஏனென்றால் அவர் வாசம் செய்கிற இடம் என்னவா இருக்கக்கூடாது? அது சுகாதாரமாக, அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி லாஸ் வேகாஸ் என்கின்ற USA அமெரிக்காவில் இந்த ஹார்ட் அட்டாக் கிரில் என்கின்ற இந்த ஹோட்டல் அங்கேயே இருக்கு. அதை நாம் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இருதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் பழுதாக்கிவிடக்கூடாது. இங்கே இவங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு? ஒரே செகண்டில் நான் வேலைக்கு போயிடுறேன், ஒரே செகண்டில் என்ன சொல்லிட்டாங்க? எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவும் கொடுத்து அவர்களை அழகாக தமது பணிக்கு மீண்டும் அழைக்கின்ற ஒரு அற்புதமான கர்த்தர். ஹல்லேலூயா. நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருகின்றவர். முழுதும் ஒன்றுமில்லை என்றாலும் கவலை கொள்ளாதே, விடியற் காலமான போது அவர் கரையில் நிற்கிற கர்த்தர். ஏர்லி மார்னிங் ஹீல் பி தேர். அவர் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சது? பேதுருக்கு பக்கத்தில் இருந்த யோவான் சொன்னார். அதாவது கல்லறைக்கு வெளியே நின்ட்டார், அவருக்கு தான் தெரிஞ்சது. இவர் உள்ளே போய் துணியெல்லாம் பார்த்துட்டு வந்தவருக்கு அவர் ஜீசஸ்ன்னு தெரியல. ஆனால் வெளியே நின்றார், அவருக்கு தெரிஞ்சது அவர் கர்த்தர் என்றான். பார்த்தீங்களா?
நம்முடைய ஐக்கியத்தில் நமக்கு ஏற்படுகிற நன்மை கர்த்தரால் வருகிறது என்பதை சொல்லுவதற்கு ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட யாராவது ஒருத்தர் அடிக்கடி அது ஜீசஸ் தான்ப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். பேதுருவாக இருந்தாலும் அது இயேசு என்று அறிவிக்க ஒரு யோவான் தேவைப்பட்டார். நமக்கு யார் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்னுடைய எண்ணம் என்னுடைய இருதயத்தின் சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது? பிரிவு, உறவு, நடுவில் ஆண்டவருடைய பரிவு. ஹல்லேலூயா. ஆகையால் தான் அந்த ஹார்ட் அட்டாக் கிரில்லு அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வரணும். வெறும் சங்கர பவனும் பாலாஜி பவனுக்கே போகாதீங்க, ஹார்ட் அட்டாக் கிரில்லுக்கு ஒரு முறை போங்க. அப்போ தான் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆன்லைனில் உங்களுக்கு அந்த படம் வரும், அதை பாருங்கள். அடுத்தது மெய்யேந்தி பவன் என்று எதை சொல்லுகிறோம்? அதில் 3ஐ பார்த்தோம். ஒன்று பெருமை, இன்னொன்று உரிமை, மற்றொன்று அருமை. இதுதான் முக்கியமான ஒன்று. மெய்யேந்தி பவன். என்னுடைய மெய்யை நான் ஏந்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயது 63 என்றால் 63 வருடமாக என் மெய்யேந்தி கொண்டிருக்கிறேன். எத்தனை வருடமாக இருந்தாலும் நீ ஏந்தி கொண்டிருக்கின்ற மெய். ஏன் அதற்கு மெய் என்ற பெயர் வந்தது? உடம்பு என்று சொல்லாமல் அதை ஏன் மெய்? மெய் என்றால் உண்மை. ஏன் உண்மை? இது பொய்யான சரீரத்திற்குள்ளாக உண்மையான கடவுள் இருப்பதினால் அதற்கு மெய். ஹல்லேலூயா. இது ஏன் மெய் என்றால், அது எப்பொழுது மெய்யாக மாறும் என்றால், அதன் உள்ளே மெய்யான கடவுள் இருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் மெய்யான கடவுள். ஆகையால் தான் மெய்த்தேவனாக இருக்கிறவர் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அதனால தான் நாம் இந்த மெய்யேந்தி கொண்டிருக்கிறோம் என்று வரும்போது நாம் படிக்க வேண்டிய வசனம் பாருங்கள். மத்தேயு 19:18 வசனம். மத்தேயு 19:18. வேகமாக வாங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. 16 வசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 2 பேர் மெய்யேந்தி பவனுக்கு வந்தாங்க. ஒருத்தர் வேறு, எவனோ ஒருத்தன் பெரிய பணம் வசதி வாய்த்தவன். அவன் மிகவும் வசதியானவன். அவன் வந்து என்ன கேட்குறான்னா, எந்த நன்மையை செய்ய வேண்டும்? கரெக்டாக சொல்லு. நிறைய 10-15 சொல்லாது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறது பற்றியா அப்படின்னு. எந்த நன்மையை செய்தால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன்? விலை கொடுத்து வாங்குவது, பரலோகத்தை விலை கொடுத்து வாங்க ஒருவன் வந்தான். அவன் சொல்கிறான், எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும்? அதனால் போயிட்டு போது உன்னையும் நல்லவர்னு சொல்லிடுறார். ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், என்னை ஏன்பா நல்லவன் சொன்னேன்? உன் ஐடியா எனக்கு புரியுது. என்ன நல்லவன் சொல்லிட்டாக்கா நான் உனக்கு எந்த நன்மைன்னு சொல்லிடுவேன்னு நினைக்காத. இந்த உலகத்தில் யாரும் நல்லவர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் எல்லாமே எப்படி? என்ன ரோமரில் என்ன சொல்லுது? தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாருமே, எவ்ரி ஒன், அதில் வித்தியாசமே கிடையாது. அதனால் அவன் போட்டு வாங்குறான், நல்லவன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த நன்மையை நான் செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டு கொடுத்தவொடனே அவன் மறுபடியும் என்ன பண்ணான்? 1 டிக் பண்ணோன்னு நினைக்கிறான். எவைகளை? 10 இருக்குதுங்க. 10மா இல்லை 1, 2, 3 இருந்தால் போதுமா? எவைகளை? நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வி இதுதான். எது செஞ்சால் எது கிடச்சிடும்? இல்லை ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தால் இதில் முக்கியமாக எது செஞ்சால் போதும்? 10 கற்பனைகளில் எவைகளை என்று கேட்டவன் பாருங்கள். 10 கற்பனையை பற்றி ஆண்டவர் அழகாக சொல்லிட்டு வராரு. அவன் இதெல்லாம் ஓகே, அதில் எனக்கு 2-3 டிக் பண்ணி கொடுங்க. மொத்தம் 10லாம் வேண்டாம். 10 கற்பனைகளுக்கு ஒரு ஆட் ஒன்று வந்தது. ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் 10 கற்பனைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஊராக வந்தார். கொஞ்சம் இந்துக்கள்லாம் வந்தாங்க. அவங்கள பார்த்தாரு. 10 கற்பனைகள் இருக்குது, வேணுமாங்க அப்படின்னு கேட்டார். அவன் ஒன்று சொன்னான், புரியலையே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுங்கள். அவன் ஒன்று சொன்னான், களவு செய்யாது இருப்பாயாக. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், வேணாங்கன்ட்டான். அடுத்து ஒரு இஸ்லாமியர் வந்தார். அங்கே போனான், 10 கற்பனைகள் இருக்கு, வைக்கணுமா? அவன் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு. கொலை செய்யாது இருப்பாயாக. ஐயோ அது ரொம்ப கஷ்டங்க. காலையில் நான் கறி வெட்டுறது, ஆடை தான் வெட்டுறேன், முடிஞ்ச ஆளையும் வெட்டுவேன், அதனால் எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ பார்த்து கிறிஸ்தவன் ஒருத்தன் வந்தான். அங்கே போய் 10 கற்பனைகள் வேணுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் திருப்பி கேட்டான், எவ்வளோ அது?
இலவசம். அப்போ 10 கொடு. நாம் இலவசமாய் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் மெய்யேந்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மெய்யேந்தினால் உன்னுடைய கற்பனை அது வேறு. அந்த கற்பனைகள் உன்னை கைகொள்ள உனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் பயிற்சிவிக்கிற கர்த்தர், உறவை பலப்படுத்துகிற கர்த்தர், இங்கே உனக்கு மறுமை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிற கர்த்தர். அதான் மெய்யேந்தி பவன் கிளைமேக்ஸில் அவர் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 10 கற்பனைகளை இலவசமாய் பெற்றுக்கொள்வது அல்ல, ஃப்ரீயாக கட்சா எல்லாத்தையும் வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10 கற்பனைகள். அதனால தான் ஆகாஷ் என்கின்றவர், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆகாஷ் என்கிற ஒரு தேவ மனிதர் அழகாக ஒன்றை சொல்லுகிறார். என்ன என்றால், இழக்கக்கூடாததை பெறுவதற்கு எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் மூடன் அல்ல. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இழக்கக்கூடாததை பெறுவதற்கு நீ எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் முட்டாள் அல்ல என்று சொன்னார். அறிவாளின்னு சொல்ல, முட்டாள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை இழக்கக்கூடாதது பரலோகம். அதை பெற்றுக்கொள்வதற்கு சிலது வைத்திருக்கக்கூடாது, அதெல்லாம் இழந்துடணும். இதை இழந்தால்தான் அது கிடைக்கும். அதனால தான் என்கிட்ட நிறையா, இப்போ கூட சாரு ஹாசன் வந்து எனக்கு மெசேஜெலாம் அனுப்புவார். யூ டிட் அ கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு. நீங்கள் சினிமா விட்டுறக்கூடாது, நீங்கள் சினிமாவில் வந்து நான் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவார். இழக்கக்கூடாததை பெறுவதற்கு எதை வைத்திருக்க முடியாத அதை இழந்து போனேன். ஹல்லேலூயா. எதை வைத்திருக்க முடியாத அதை இழந்து விட்டு தான் சினிமாவை விட்டு நான் வந்தேன். ஏனென்றால் இழக்கக்கூடாததை பெறுவதற்கு. எதை வைத்திருக்க முடியாதோ அதை இழப்பவன் மூடன் அல்ல என்று சொன்னது. ஆனால் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டது, எவைகளை என்று கேட்டான். அப்போ என்ன அர்த்தம்? 10 out of how many? அதான் அதோட அர்த்தம். ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு ஒரு ஸ்லாஷை போட்டு கீழே 10ன்னு போட்டு பாருங்கள், அப்படி தான் வரும். 10க்கு 10 out of what? அவன் கேள்வி அதுதான். 10 out of what? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 10 out of 10 நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. அப்புறம் சொல்கிறான் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு 3 டிக் பண்ண சொன்னேன்? நீ தான் எல்லாம் பண்ணுறிய, அப்புறம் எதுக்கு எவைகளை அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு? எவ்வளோ அறிவாளி மாதிரி பேசுகிறது. ஒரே ஒருவன் இயேசுவிடம் பேசி துக்கமாய் சென்ற ஒரே ஒருவன் இவன் தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்து எல்லாமே சந்தோஷமாக போனாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் துக்கமாய் திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பணத்தை இழக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு துக்கமாய் தெரிகிறது. துக்கம் நிறைய பேருக்கு அது பயங்கர துக்கம். ஐயோ ஒன்றுமே இல்லை, போதாது, ஏமாத்திரம், எப்போ பாரு இதே குறை இருப்பதில். அதனால தான் நான் சொன்னேன், அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, செங்காவா, ஆரஞ்சு டே செங்காவா. அங்கே என்ன பரிமாறப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள், அதை நிரந்தரம், அது உனக்கு சுதந்திரம். அதுதான் உன்னை பெருகச் செய்கிற அவர் பெருகச் செய்கிறவர். அதனால தான் இந்த மெய்யேந்தி பவன் என்று வரும்போது அதில் வந்து டின்னர் இன் த ஸ்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. டின்னர் இன் த ஸ்கை. அதே போல் இன்னொன்று வந்து இத்தா அண்டர் சி கேஃப். ஒன்று வந்து கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த ஹோட்டல், ஒன்று வந்து பூமியிலேருந்து மேலே 150 உயரத்தில் இருக்கும். அந்த 150 உயரத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலில் வந்து அது ஒரு ரவுண்டு சர்க்கிளாக இருக்கும். அதில் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போவான். சர்வ் பண்ணுறவங்க, பரிமாறுகிறவன், சாப்பிடுகிறவர்கள் எல்லாருமே. ஆனால் எந்த சேர் மட்டும்தான் இருக்கும். அதில் சுற்றி வேலி அடைக்கப்பட்டு இருக்காது. அப்படி கீழே பார்க்கும்போது உனக்கு சாப்பிட்ற எண்ணமே வராது. மடவன்னு பில்லு கட்டு போகலாமான்னு தோணும். ஆனால் அங்கே போய் ரிஸ்க்கு, அங்கே போய் மேலே, ஏன்னா அவன் முதல்லையே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுப்பான். தவறுதலாக விழுந்தீர்கள் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இப்போ நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, பார்க் பண்ணோம் வாங்க நாங்களே பார்க் பண்ணுறோம். அங்கே போய் பார்த்தோம்னா சொல்லுவான், வண்டி தொலைஞ்சிச்சுன்னா நாங்கள் பொறுப்பில்லை. அப்புறம் எதுக்கு நீ பார்க் பண்ணுற? எனக்கு கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் சேஃபான இடத்துல பார்க் பண்ணாமல் வேறு எங்கேயாவது பண்ணோம்னா இதுதான் நடக்கும். பாருங்கள், அங்கே வந்து அந்த டிஸ்க்ளைமரை பார்த்தாலும் மேலே போகிறாங்க. அது இட் இஸ் யுவர் ஓன் ரிஸ்க். நீயாக மேலே போய் நின்றுட்டு திரும்பி கூட பார்க்காம சாப்பிட்ணும். அதே போல் அண்டர் சி,
அந்த அண்டர் சீல என்ன வந்து சுற்றி மீன்கள் ஓடிக்கொண்டு இருக்கும், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஓடும். அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலை மறந்து கர்த்தர் கொடுக்கிற போஜனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திருவிருந்து என்று வரும்போது உன்னை சுற்றி திமிங்கலங்கள் ஓடும், உன்னை சுற்றி சுறா மீன்கள் ஓடும், என்னென்னவோ ஓடும். ஆனாலும் டோன்ட் worry about the situation, enjoy your meal. Hallelujah. Enjoy your food. Hallelujah. Enjoy Eucharist. Hallelujah. Enjoy the bread and wine. அவர் உனக்காக சிந்தின ரத்தம், உனக்காக கொடுத்த அப்பம், அதை காட்டிலும் பெரிய விருந்து கிடையாது. ஒரு விருந்தும் கிடையாது, இனி மறு விருந்தும் கிடையாது. அது திருவிருந்து. ஹல்லேலூயா. அது ஒன்றே நமக்கு, அது இல்லாமல் வேற கிடையாது. 5 அப்பம் 2 மீன், அதுதான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். பாஸ்டர் வந்து நல்ல ஆளுக்கு ஒரு டம்ளரை வாயில் ஊற்றுறாரு, இவ்வளோ தானே வாங்குறீங்க, பெருக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இவ்வளோ சின்னதாக ஒரு அப்பம் தானே வாங்கி போடுறீங்க, வாழ்க்கை நிறைவாய் மாறுகிறது. ஏனென்றால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அதனால தான் முதல் அற்புதமே அங்கே இதை தான் செய்து காட்டினார். முதல் அற்புதம். அது மட்டுமல்ல, அந்த கையேந்தி பவன்லையும் அதை தான் பண்ணி காட்டினார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார் என்பதை அங்கே நாம் பார்த்தோம். மரணத்திற்கு பின் என்ன என்பதை தான் இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். சகோதரர் யாவது சகோதரியாவது எல்லாரையும் சொல்கிறார். அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். மெய்யேந்தி பவனில் அந்த வசனம் என்ன? மார்க்கு 10:29-31. மார்க்கு 10:29-31. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒன்று மட்டும் இருக்காது, மனைவி மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நிறைய கிடைக்கும்னு சொல்ல மாட்டார். இதெல்லாம் வந்து போச்சுன்னா திரும்ப நிறைய கிடைக்கும், நிறைய சகோதரர் கிடைப்பாங்க நிறைய. ஏன்னா நம்மால் திருப்பி கேட்போம், அப்போ மனைவி ஆண்டவரே அதுவும் நிறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருப்பாருன்றதுனால மார்க் அதை கட் பண்ணி தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்போது இங்கே பாருங்க, அவர் அழகாய் சொல்லுவது, எதை இழக்கிறாயோ, இழப்பது என்றால் மொத்தமாக விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லலை, முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறாய், என்னை மாத்திரம் முக்கியப்படுத்து, முதன்மைப்படுத்து. அதுதான் அர்த்தம். மனைவியை முதன்மைப்படுத்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதற்கு முன்பாக என்னை முதன்மைப்படுத்து. ஏனென்றால் அவளை கொடுத்தது நான், உனக்கு அவளை கொடுத்தது நான், உன் எலும்பிலிருந்து எடுத்தது நான். ஆகையால் நாம் அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படித்தான் பெற்றுக்கொண்ட காரியம் அது. முதல் படைக்கும் போது உலகத்திலே 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் 2025 வரைக்கும் சேர்த்து அப்போவே படைத்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட கடவுளாக இருப்பார்? 2 பேருக்காக 2 மரம், ஒரு 4 ஆப்பிள் மரம் வச்சுங்கப்பா, மத்தியானம் லஞ்சுக்கு இதை வச்சுங்கன்னா பண்ணார். இனி வரும் சந்ததியா, ஏனென்றால் நீ பலுகி பெருகுவாய், அந்த கொடுத்ததை நிறைவேற்றுவேன், ஆகையால் இப்பொழுதே உலகம் முழுவதையும் படைத்தேன் என்று படைத்த ஒரு ஆண்டவர். படைப்பாளரை மறந்து படைப்புகளிலே சென்று கொண்டிருப்பவர்களுக்கு முன்பாக இந்த 3 பவன்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். 3 பவன்களுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். ஒவ்வொரு பவனும் எதை கற்றுக் கொடுத்தது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பையேந்தி பவன் கடைசியில் அவர் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு சொல்கிறாரு, யோசித்து பாருங்க. இந்த இறந்து போன பின்பு இருக்கிற வாழ்வு, அது போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த நன்மையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டான். அது அல்ல, இறப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. டைடு அப்படின்னு சொல்கிறான், எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்தன சொல்கிறான் பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஆங்கிலேயர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹீ கிக் த பக்கெட். எப்படி? பக்கெட்டை எட்டி வச்சுட்டாருங்க.
அதான் அதோட அர்த்தம். அப்படின்னா என்ன? அதில் இனி எதையும் நிரப்ப முடியாது, சாய்ந்து விட்டது, அதில் எதையும் ஊற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால் அவங்க காமெடியாக சொல்லுவாங்க, யாராவது இறந்து விட்டார் என்றால் ஆங்கிலேயர்கள் ஹி கிக் த பக்கெட். இன்னும் இதை மாண்டார். ஒருத்தன் சொல்கிறான் இயற்கை எய்தினார். இயற்கை எய்தினார்னா ஐம்புலன்கள் தான் இந்த உடம்பு, மீண்டும் அது அந்த இயற்கைக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. ஆகையால் அவர் இயற்கை எய்தினார், மாண்டு போனார். இன்னொரு காலமானார். காலமானார். ஏன் காலமானார்ன்னு சொல்கிறான்? எங்கள் அப்பா காலத்தில் இப்படி நடந்ததுங்க, எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி நடந்தது, அந்த நேரு இந்த அவர் காலத்தில் இப்படி தான், காந்தி காலத்தில், காமராஜர் காலத்தில். ஏனென்றால் காலத்தை குறிப்பதற்கு ஒருவரை நாம் சொல்லுவதினால் அவர் காலமானார், அவரே காலமானார். ஆனால் காலமான பின்பு உயிர்த்தெழுந்தும் நமக்கு காலமானவர் இயேசு கிறிஸ்து. கிபி அவர். ஏனென்றால் அவர் காலமாகவில்லை, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதனால தான் கிபியும் தொடருது. இல்லைன்னா கிமுவோடையும் முடிஞ்சிட்டு இருக்கோம், இல்லை கிபியோடையும் முடிஞ்சிட்டு இருக்கோம். அவர் காலமாகவில்லை, காலமானார். சிவபதவி அடைந்தார் அப்படின்றான். அங்கே கூட போய் பதவி கேட்குறான். அங்கேயும் ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். சிவபதவி. வைகுந்தம் போனார், வைகுந்தம் போய் அவர் சேர்ந்துட்டார். பரமபதம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறான். அட்டைன் த ஃபீட் ஆஃப் ஆச்சாரியா. பிராமணர்கள்லாம் எப்படி போடுவாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆபிச்சுவரி காலமில் ஹி அட்டைன் த ஃபீட் ஆஃப் ஆச்சாரியா. யார்? ராமானுஜரை சொல்கிறான். ஐயங்காருங்களாம் செத்துட்டாக்கா ராமானுஜருடைய பாதத்துக்கு அவர் போய் சேர்ந்துட்டார். அப்போ அவரிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது, எங்கள் பயிற்சி முடிந்தது என்று சொல்லுவதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை இது அவங்களுக்கு, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, பரமேஸ்வரன் பாதத்திலே செல்லுகிறோம், அதனால தான் நாங்கள் சிவபதவி அடைந்தோம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பதவி எங்கே போய் அடைஞ்சாலும். இன்னும் லோக்கலாக சொன்னாக்கா ஒருத்தர் என்ன அந்த பாட்டிமா இருந்தது என்னாச்சு, புட்டுக்குச்சு அப்படின்றான். அதுவும் மரண செய்தியாகத்தான் சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான் கொட்டாவி விட்டார் அவர். எப்படி இருக்குது, ஆவி போய் விட்டது என்பதை கேவலமாக ஒருத்தர் மரணத்தை கொட்டாவி விட்டாருங்க, புட்டுக்குச்சிங்க, இப்படியெல்லாம் சொல்கிறோம். டிக்கெட் வாங்கிட்டாரு பாருங்க, டெத்துக்கு எவ்வளோ சொல்கிறோம் நம்ம. ஆனால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் உனக்கு பரலோகம். அது ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய வார்த்தை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால். இன்னும் கூட ஆட் பண்ணுவோம், அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி 2 கண்ணு வேறு சொட்டு சொட்டா இந்த பக்கம், அது தனித்தனியாக போடுவான். இந்த கண்ணு இந்த பக்கம் ஒரு கண்ணு, அந்த பக்கம் ஒரு கண்ணு, அதில் 4 சொட்டு தண்ணி வரும். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலும் என்னடா உனக்கு வருத்தம்? அப்போ அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுக்கு தானே இவ்வளோ நாள் போராடினோம், இவ்வளோ நாள் ஜபம், ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று அப்படி தானே. எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டவர்லாம் ஜெபம் பண்ணிய. அவர் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. ஆனாலும் அவர் செத்து போட்டோம்லாம் எவ்வளோ கதை ட்ராமாலாம் விட்டீங்க, அதெல்லாம் மறந்துட்டு வருத்தம். அது அல்ல, ஆர்ஐபி என்று எழுதுகிறோம், ரெஸ்ட் இன் பீஸ். ஆனால் எல்ஐபின்னு ஒன்று இருக்குது, லிவ் இன் பீஸ். ஹல்லேலூயா. நம்ம அதை முதல்ல வாழ்த்த கற்றுங்க எல்லாருக்கும். செத்ததுக்கப்புறம் ஆர்ஐபி அனுப்புறதுக்கு முன்னால் வாழும்போது எல்ஐபின்னு மெசேஜ் அனுப்புங்க, லிவ் இன் பீஸ், லிவ் இன் பீஸ். நீ சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றால் நீ எந்த பவனில் இருந்தாலும் மெய்யேந்தி பவனுக்கு வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். சார்லட் எலியட் அப்படின்னு ஒரு அம்மா, சார்லட் எலியட். அவங்க 1789 ஆண்டிலிருந்து 1871 ஆண்டு அந்த காலகட்டம் அவங்க வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், தேவ மனிதர்கள், ஊழியர்கள், பாஸ்டருங்கெல்லாம் போய் அவருக்கு சத்தியத்தை சொன்னாலும் நோ, ஐ ஒன்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்கள மாற்றவே முடியல. ஆனால் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, தனிமை அவர்களை மிகவும் கொடுமையாய், அந்த தனிமையில் வரும்போது மெய்யந்தி பவனுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவரோடு அந்த அம்மாவோட பேசினார். She had an encounter with Jesus. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை
இப்படி ஒன்று இருக்கிறதா, இப்படி ஒருவர் இருக்கிறாரா, என் மரணத்திற்கு பின்பு இதுதானா என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அவங்க எழுதின அந்த பாடல் தான், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன், என் மீட்பரே வந்தேன். இன்றைக்கும் திருவிருந்து எடுக்கும்போது இந்த பாட்டை மெயின்லைன் சர்ச்சஸ்லாம், சிஎஸ்சி சர்ச்லாம் ரொம்ப உருக்கமாக இதை பாடுவாங்க. அந்த பாட்டை எழுதியவர் அந்த அம்மா. பார்த்தீங்களா, எல்லாம் மாறும், எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அதனால் அவசரப்பட்டு போதாதே ஏமாத்திரணும்னு சொல்லிடாத, திரும்பவும் மீன் பிடிக்க போயிடுறேன்னு சொல்லிடாத. பேதுரு கேட்டார், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 19:27, மத்தேயு 19:27. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, திருந்தவே மாட்டியாடா நீ அப்படின்னு நம்மளா தான் கேட்டிருப்போம். ஆண்டவர் அதுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார், எங்களுக்கு என்ன கிடைக்கும். எவைகளை என்று கேட்ட அவனுக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று அவனாவது அப்படி கேட்டான். இவர் கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டேன், நான் எல்லா நன்மையும் செஞ்சுட்டேன், இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் அது சொல்லு. எனக்கு என்ன கிடைக்கும், என் பொண்ணுக்கு என்ன கிடைக்கும், என் பையனுக்கு என்ன கிடைக்கும், இதே தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். என்ன கிடைக்கும் என்று கேட்கின்ற கேள்வி பேதுருவே கேட்டார், எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போ தான் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. உடி ஆலன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் நினைக்கிறேன், அந்த உடி ஆலன் சொல்கிறாரு, 100 வயது வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா, அப்படி என்றால் 100 வயது வரை எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் விட்டுவிடு. 100 வயது வரை வாழணும்னு நினச்சினா 100 வயசு வரைக்கும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடாத, அப்போ தாராளமாக வாழலாம். கண்டதெல்லாம் வாங்கி வாங்கி அள்ளி போட்டுறக்கூடாது. வாழ்க்கை கூட பிரியாணி மாதிரி சார்னா ஒருத்தர், ஏன்டான்னா ரெண்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி அல்ல, மரணம் மிக முக்கியமான ஒன்று. மூலதனம் என்ற ஒரு நூலை எழுதிய கார்ல் மார்க்ஸ், மூலதனம் என்ற ஒரு நூல், அந்த நூல் உலகத்தின் பொருளாதாரத்தை கணிப்பையை புரட்டி போட்டது. அப்படி புரட்டி போட்ட ஒருவர் லண்டன் மாநகரத்தில் நூலகத்திலே அதிகம், அந்த லண்டன் மாநகர நூலகத்தை அதிகமாய் பயன்படுத்தியவர் அவர்தான். அது வரலாற்று செய்தி. இவர் தான் நிறைய நூல்களை எங்கே படித்தவர், அதிகமாக இந்த நூல் நிலையத்தை பயன்படுத்தியவர் என்று சொல்லி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் அவர் மரித்தபோது அவருடைய நண்பர் பத்திரிகையாளர்களை அழைத்து அவர் இறந்தார் என்று செய்தியை சொல்லாமல் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை விட்டுவிட்டார் என்று சொன்னார். இன்றிலிருந்து அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். சிந்தியுங்கள். நாம் உயிரோடு இருக்கும்போது சிந்திக்க வேண்டியது எதை சிந்திக்க வேண்டும்? அந்த சிந்தை எப்படி ஆவிக்குரிய சிந்தையாக இருந்தால் அது ஆவிக்குரியதாக இருக்கும், மாம்சீக சிந்தையாக இருந்தால் அது மாம்சத்துக்குரியதாக இருக்கும். என்ன கிடைக்கும் என்று கேட்காமல் இந்த 3 பவன்களை மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் பரலோகம் செல்வதற்கு நம்மை பயிற்சிவிக்கிற ஆண்டவர் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you so much. God bless you all.